நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக சரத்குமார் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி 1600 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்கள் இயங்கிட்டு இருந்தது. அதில் வந்து 29 வருஷம் 11 மாதம் எதுக்குன்னு சொன்னா எங்களுடைய லிமிடெட் எக்ஸ்போஷர், அதாவது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நீங்க அதே கட்டிடத்தை திருப்பி இடிச்சு அதே நிலைமைக்கு கொண்டு வந்து புதுப்பித்து கட்டியிருந்தால் between 12 to 15 crores 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அந்த 15 crores வந்து ஹையஸ்ட் லிமிட் லிமிடேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த 15 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பைசா நாங்க தர மாட்டோம். தட் இஸ் ஒன்லி அமௌண்ட் தட் பி டிடக்டட் இன் தி ரெண்டல் இன்கம் தட் வி கெட். ரெண்ட் வரதுல அதை மட்டும் தான் நீங்க குறைச்சிக்கணும் இஎம்ஐல நீங்க கட்டும்போதுன்னு சொன்னோம். அப்ப நாங்க கேட்டோம் 15 வருஷம் வச்சுக்கோங்களேன் லீஸு. 15 years I don't think you can repay because 15 கோடி உங்க காஸ்ட் சார், பில்டிங் காஸ்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா நான் இதை கட்டி முடிச்சு காம்ப்ளெக்ஸ் பண்ணி உள்ள தியேட்டர்ஸ் கட்டி இன்டீரியர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு நாங்கள் காஸ்ட் ரிட்ரீவ் பண்றதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. வித் ஆடிட்டர்ஸ் வித் லாயர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது 15 years is not enough. Please give us a maximum time that it could be given. So the maximum என்ன கொடுக்கலாம்னு கேட்கும்போது 29 years 11 months was arrived. அப்போ அவங்க பணத்தை மீட் எடுப்பதற்கு அவங்க 50-55 லட்சம் 55 கோடியா இருக்கலாம், மீட் எடுப்பதற்கு கால அவகாசம் அதிகம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் எந்த விதத்திலையும் நாங்கள் எந்த தவறு செய்தால் எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இட் ப்ரூவ் தட் தே ஹேவ் டு ரிட்ரீவ் தட் அமௌண்ட். எங்கள் 15 கோடி ரூபா கட்டணும் பேங்க்கில், அது இஎம்ஐ கட்டணும். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டால் 24 லட்ச ரூபா வாடகை வருது. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு கிடையாது. லைட்டு போச்சு ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நாங்கள் லைட் வாங்கி போட வேண்டாம். ஹவுஸ் கீப்பிங், அதாவது கூட்டி துடைச்சி பெருக்கி போடுறதுக்கு எங்கள் வேலை கிடையாது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து எங்களுக்கு தனியாக லிஃப்ட் போட்டு மேலே கொண்டு வராங்க. அந்த தியேட்டர் அங்கே வர தியேட்டரில் 12 முறை எப்படி நாங்கள் கில்டு தியேட்டரில் வந்து 12 முறை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடத்துக்க கேட்டோமோ அது கொடுக்கப்படும். அதற்கு மேலாக உங்களுக்கு இந்த தியேட்டர் தேவைப்படுகிறது என்றால் யூ கேன் யூஸ் இட் இன் அ செப்பரேட் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல 100 சதுரடி இருந்தால் இந்த அக்ரிமெண்ட்ல இருந்தா வேற ஏதாவது காமிச்சு நினைச்சாங்க. இட்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் எஸ்பிஐ சினிமாஸ் அண்ட் நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதுல வந்து rent free and maintenance free Sangam offices with electricity for 29 years and 11 months. The agreement says, builders agreement. The lessee developer shall provide us 2,500 square feet office space within the said building by way of a license of the lesser confirming party owner for the entire period of this agreement stroke lease, and the lesser stroke confirming party stroke owner shall not cause any obstruction to the common area by virtue of the license. ஏன்னா அவங்க எதையும் உடச்சு கிடச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம். The license shall exclusively be for its occupation. The same shall not be let or sublet to any third party or affiliate associate. அவங்க வாங்கினது அவங்க தான் கொடுக்கணும். Office space will be fully furnished. நாங்கள் furnish பண்ணல. The office space will be fully furnished and provided with good quality interiors with air conditioning and lighting at the time of grant of the license. The lessee developer shall not collect any license fees and the premises shall be enjoyed by the lessor stroke confirming party owner free of any electricity charges and maintenance charges during the entire period, and all the costs shall be the sole account of the lessee and developer. So அவர் வந்து வாபஸ் நாளைக்கே வாங்கணும். And then if you want more square feet, அதான் சொல்ல வந்தேன், அதாவது 2500 சதுரடி, ஏன்னா 1600 சதுரடி நாங்கள் இயங்கி கொண்டிருந்தோம். 10 ஆண்டுகள் அங்கே யாரும் வரல. 10 ஆண்டுகள் வராத போது இதை என்ன பண்ணலாம், ஒரு வருமானம் வரணும், முடிவு எடுக்கணும். அதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த நடிகர் சங்க ஒப்பந்தம் எஸ்பிஐ சினிமாஸோட. அப்ப இந்த 100 சதுரடி இல்லாம இதை போட்டோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யும் போது நானும் வந்து பார்த்தீங்க ஸ்டோரியில் 33 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கேன் கலை உலகத்தில். பீன் அ ஜேர்னலிஸ்ட். சைக்கிளில் போய் பேப்பர் போட்டிருக்கேன். டிக்னிட்டி ஆஃப் லேபர், பிஎஸ்சி கடிதம் படித்த பட்டதாரி தான். ஆனால் கொடுக்கப்பட்ட முதல் பணி சைக்கிளில் போய் பேப்பர் போடுறீங்க. நாங்கள் உடனே போனேன். தென் மை ரைட்டிங் குவாலிட்டிஸ் உங்களை போல் அன்பு சகோதரர் போட எழுத ஆரம்பித்தேன். I reported from Bangalore. I sold space for the newspaper. அப்போ இருந்த 150 பிரதிகள் விற்ற அந்த இதை
கிட்டத்தட்ட 5,000 மேலே 6,000 காப்பீஸ் விற்கிற அளவுக்கு சைக்கிளில் பயணித்து ஒரு பைக் வாங்குற அளவுக்கு உயர்ந்தவன் சரத்குமார். அப்போ எனக்கும் வந்து இந்த நியூஆன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், யார் பார்க்கணும், என்ன பேசணும், எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. பிஎஸ்சி பட்டதாரி, நியூ காலேஜில் படிச்சிருக்கேன். சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட ப்ரூஃப் கூட அது கூட நாளைக்கு எடுத்து காமிச்சிடுவேன். நான் சொல்லுவேன் படிக்காம சும்மா சொல்கிறான்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரிலாம் நான் சர்டிஃபிகேட் நாளைக்கு கூட அதை ஃபர்னிஷ் பண்ணிடுவேன். அப்போ இது சொல்லும்போது வலிக்குது. நான் உங்களுக்கு குறைய சொல்ல அவங்கள இப்படி போடப்பட்ட இந்த திட்டத்தின்படி அருகிலிருந்து ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டு டெமாலிஷன் ஆன பிறகு ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்கிறார். அப்போ அவர் அங்கே தான் இருந்தார். அப்போ அன்னைக்கு உட்காரும்போது ஏன் அந்த கேள்விகளை எழுப்பவில்லை? நீங்கள் 2 ட்ரஸ்டி தான் இருக்கீங்கன்னு அன்றைக்கி சொன்னாரா? ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் நானும் இருக்கும்போது மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி. தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ஆட்டோமேட்டிக்கலி பிகம் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி. அப்போ அன்று இருந்தவர்கள் 2 பேர் தான். கடனை அடைப்பதற்கு வங்கியில் எங்கள் 2 பேர் கையெழுத்து ஒப்புதலாக இருந்தது. ஆனால் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு 2 பேர் கையெழுத்து போட்டு அது ஆகாது. கேட்டால் மாமன் மச்சான் என்று சொல்றீங்க. எனக்கு ராதாரவி அவர்களை வந்து புதுக்கோட்டையில் படிக்கும்போது ராதாரவி வாஸ் மை சீனியர். ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட். கார்த்திக் அவர்கள் என் ஃப்ரெண்டு தான். ராதாரவி நண்பர்கள் தான். பிரபு அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ எனக்கு வந்து ராதாரவி வந்து வாஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் ராம் கிங் அமர்ந்திருக்காங்க. வெற்றி படிகளில் வந்து அவர் ஹீரோ, நான் வந்து வில்லன். பட் டுடே த ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட், I get married to Radhika and I become brother-in-law to Ravi and brother-in-law to Ramki. அப்போ உறவுகள் வருவது வந்து இறைவனால் கொடுத்த உறவுகள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று மச்சான் மாமனாக ஆகிவிட்டார்கள். மச்சான் மாமனாக தான் திருடுவாங்க, நண்பராக திருடி இருக்க மாட்டாங்கல்ல. அது கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா உணர்ந்து பார்க்கணும். நானும் ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் அது சொல்லும் போது அதை இடித்தவர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்பொழுதாவது பொதுக்குழுவில் வந்து ஒப்புதல் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் வந்து சில கேள்வி கேட்கணும்னு சொன்னால், ஐ எம் த மோஸ்ட் அக்சசபிள் ஆக்டர், ஒத்துக்கிறோம். யார் வேணால் சரத்குமாரை வந்து கான்டாக்ட் பண்ணால் பெரிய விஷயமே கிடையாது. என்னை உடனடியாக சந்திக்கக்கூடிய அலைபேசியில் தொடர்பு கொள்ள, இல்லை சில நண்பர்கள் உடனடியாக சரத் சாரை பார்க்கணும்னு சொன்னால் பார்க்க முடியாதுன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். அவர் பிகு பண்ணிக்குவார், நாளைக்கு வான்னு சொல்லுவார். அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலை. உண்மையிலே உறங்கி கொண்டிருந்தால் 1 மணி அளவில் உறங்கி கொண்டிருக்கும் போது அப்பயும் ஃபோன் பண்ணியிருக்கும் போது கூட ஏதாச்சும் அர்ஜென்ட் கால்லாம் லேண்ட்லைனில் வரும், மேலே எனக்கு கூப்பிடுவாங்க, நான் ஓடிடுவேன். ஆக வந்து என்னிடம் பேசினார்களா என்பது அவருடைய கேள்வி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட். நீங்களால் புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு 4 to 6 உங்களை டைம் கேட்டிருக்கேன். யூ ஹேவ் டு லிசன் டு மீ ப்ளீஸ். அப்போ நீங்கள் யாராச்சும் வந்து என்னை பார்த்தீங்களா? என் மனைவி எல்லாருக்கும் நண்பர். சிவகுமார் அவர்களை அண்ணன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கார்த்தியோ சூர்யா அவர்கள் வீட்டிற்கு பல முறை விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள். போகிறாங்க வராங்க. இனி அண்ணன்ட்ட பார்த்து பேசணும். போட்டுட்டாங்க, ஒப்புதல் அளிச்சிட்டாங்க, ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து பேசணும், இதை பற்றி சில கருத்துக்கள் கேட்கணும் அண்ணனே, இல்லாட்டி சாரை வந்து கேட்கணும், என்ன நடிகர் சங்க தலைவர் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை வந்து கேட்டீங்களான்ற கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? திடீரென்று பார்த்தால் ஒரு செய்தி வருகிறது, பத்திரிகை வாயிலாக நடிகர் சங்கத்திற்கு மீது போர்க்கொடின்றாங்க. போர்க்கொடினா எதுக்கு? நாங்கள் என்ன பண்ணோம்? போர்க்கொடிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொன்னோமா? பேச மாட்டோம்னு சொன்னோமா? இதுதான் நடந்தது. நான் வந்து ஐஃபா அவார்ட் போயிட்டு திரும்பி வரும்போது கூட, மெக்கா ஐலாண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வரும்போது அன்பு சகோதரர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம், என்ன சார் இது இந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறேன்றாங்க, அதுக்கு ஏன் கையெழுத்து வேட்டெல்லாம் போடுறாங்க, அது எதுக்கு சார்? இல்லை சார், ஒய் டு டாக் டு தம். ஐ டாக் டு தம் சார், நோ ப்ராப்ளம், பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான். அப்போ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் கையெழுத்து வேட்டை நடத்தி எங்களை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கையெழுத்து வேட்டை கேட்கும்போது எங்கே வந்து கேட்கணும்? சங்கத்தில் வந்து கேட்கணும். யூ பப்ளிஷ் இட் இன் த நியூஸ் பேப்பர் அண்ட் கம் அண்ட் ஆஸ்க் அஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் பத்திரிகை வாயிலாக எங்களை சந்திக்கிறீர்கள். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு சங்கமாக இருக்கட்டும், இந்த பாடியாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன், யூ ஆல்சோ சைன் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். இங்கே நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் தேவையில்லை. ஆனால் உங்களுடைய அமைப்பை பற்றியோ
இல்லாட்டி உங்களுடைய அசோசியேஷனை பற்றியோ உங்களோட ஆஃபீஸை பற்றியோ அங்கே ஆசிரியர் பற்றி கேட்கணும்னா கூட நீங்கள் வெளியே போய் பேசக்கூடாது, ஆஃபீஸ் உள்ளே தான் நீங்கள் பேசணும். ஆக உங்களை சங்கத்திடல நீங்கள் என்னைக்காச்சும் வந்து இதை நான் வந்து மாற்றி அமைக்கணும், நாங்களாக கட்டிக்கணும், நம்மளா கட்டிக்கலாமா, இஸ் தேர் எனி அதர் பாசிபிலிட்டி, முதல்ல தான் நாங்கள் வரல, நவ் வி ஆர் என்த்யூஸ்ட், வி வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொன்னால், நான் மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லாட்டி நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னோமா? ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க ஒரு இடத்துல படத்தில் இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொல்லி இருப்பதை அவரே சொல்கிறார். அன்பு சகோதரர் விசால் அவர்கள், எங்களை வரணும்னு சொல்கிறீங்க, நான் வந்து வராமல் இருந்தது எங்கள் தப்பு தான் சொல்கிறார். ஆக நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், பல பேர் செயற்குழு இருந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆக நீங்கள் கேட்ட விதம் அது ஊண்டிங்காக இருக்குமா ஒரு அசோசியேஷன் திங்க் படிப்பாங்க. ஏன்னா இட்ஸ் ராட்டிஃபைட் பை தி ஜெனரல் பாடி. நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, அன்று நான் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 2-3 நாட்களுக்கு பிறகு நான் தொகுதியிலிருந்து திரும்பி வந்து விட்டேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 3 தினங்களுக்கு முன் இங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது மறு ஆய்வு செய்து மறுபடியும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். It has already been passed. How can you take it for a re-debate? But here, we would have, நாங்கள் அந்த லெவலுக்கு திங்க் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து எங்களை கேள்விகள் கேட்டிருந்தால், இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லியிருந்தால், நீங்கள் இன்னைக்கு அதுக்கு வேற பதில் வச்சிருப்பாங்க. சொன்னால் மட்டும் கேட்டிருப்பா, சொல்லியிருப்பாரா, சொல்லலாம். பட் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் சொல்கின்றேன், நேரடியாக வந்து பேசி நம்மளே பண்ணிக்கலாமே, கொஞ்சம் திங்க் இப்படி பண்ணுவோம், வேறு அதிகமான வருமானம் கூட வரலாம், கேன் யூ கேன்சல் த அக்ரிமெண்ட் அப்படி நியாயமான முறையில் வந்து கேட்டிருந்தா ஐ would have discussed with them. Not that I would have immediately canceled the agreement, because it is an agreement which you discussed at length. அதுக்கப்புறம் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அவருக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா? நியாயமாக நடந்துக்கணும். ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கேன்சல் பண்ணால் ரீசன் வரணுமே. அப்போ நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய விதம் வேறு, அதன் பிறகு இட் டெவலப்ட் இன்டு so many other issues. ராதாரவி திட்டினாங்க அப்படின்றீங்க, கெட்ட வார்த்தை திட்டினான்னு சொன்னீங்க, அதெல்லாம் சொன்னீங்க. எஸ், அதுக்கு வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் was sent to Mr. Radharavi and Mr. K.N. Kalai. Me as a president sending a notice to the General Secretary and the Vice President of the South Indian Artists Association to give reasons. ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஷோ காஸ் நோட்டீஸ் வந்த பிறகு வந்தாங்க, வருத்தம் தெரிவித்தார்கள். திரும்பி நாங்கள் லெட்டர் போட்டோம், வருத்தம் தெரிவித்தது சரியான முறை அல்ல. திருச்சியில் சொன்னார்ல, அங்கே போய் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி அங்கே போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கண்ணா, அது சாத்தியபூர்வமா என்று உங்களுக்கே விட்டு விடுகிறேன். ஆக ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஸோ ஐ ரியலி டு நாட் நோ தி ரீசன் ஃபார் திஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் தி என்டையர் இண்டஸ்ட்ரி. நடிகர் சங்கத்துக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய லெவலில் ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய லெவலில் முத்தி போய் தகாத வார்த்தைகள் சொல்லும் அளவிற்கு, அதாவது வெளி மனிதர்களெல்லாம் வந்து பேசுகின்ற அளவிற்கு இது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்தணும். அண்மையில் 100 சதுரடி சொன்னாங்க, ப்ரூவ் தட் வி ஹவ் காட் 2500 ஸ்கொயர் ஃபீட். இஃப் யூ வாண்ட் மோர், அதிகமான சதுரடி தேவைப்பட்டால் the rental come down, simple as that. That could be a matter of discussion with the ஒப்பந்ததார்ட்ட போய் பேச வேண்டியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருமே வரலையே. ஏன்னா கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பார்த்த ஒரு ஒளிநாள் இது ஒரு ஆடியோ வீடியோவில் பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கன் இஷ்யூக்கு இங்கே வரும்போது தான் ஐயோ கட்டிடத்தை காணுமே, இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா, தட் மீன்ஸ் யூ நெவர் பாஸ் பை அபிபுல்லா ரோட் அட் ஆல். அன்பு சகோதரர் கார்த்தி அவர்கள் அந்த தெருவிலே நீங்கள் போனதில்லை. அப்போ நீங்கள் எப்படி சங்கத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க? 2011 அப்புறம் பூச்சி முருகன் வந்து கேஸை போட்ட உடனே உங்களுக்கு வந்து பூச்சி முருகன் நம்பகத்தன்மையும், ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கட்டும், ஒரு சரத்குமார் 33 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையை பயணித்திருக்கிறானே, அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி நம்ம சரத்குமாரை போய் கேட்போம், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சார் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸை விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நாங்கள் போய் பேசலாமா என்று அந்த அன்பு சகோதரர்களை இன்றும் கேட்கின்றேன். பொதுக்குழுவில் கேட்டிருக்கின்றேன். நாசர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், நாசர் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, பொறுமையாக பதில் சொல்கிறேன், ஆனால் why didn't you go and ask Mr. பூச்சி முருகன் to withdraw the case? கேஸை வித்ரா பண்ணி தான் கட்டணம் கட்டுவோமே, காலை கட்டிட்டீங்க, ஓடுங்க அப்படின்னு எப்படி ஓட முடியும்? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்போ நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஜனவரி முடிஞ்சு போயிடும்னு. எஸ், அட்மிட் ஈவன் டுடே
2014 ஜனவரியில் எப்படியாச்சும் நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரும், அந்த தீர்ப்பு வந்து விட்டால் நம்ம கட்டடத்தை கட்ட துவங்கி விடலாம்னு சொன்னது நான் தான். ஆனால் தீர்ப்பு என் கையில் கிடையாது. நான் எழுதுவதல்ல தீர்ப்பு, அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. ஜட்மெண்ட் இஸ் given in the court and then we have opportunities to go. கோர்ட்டை போய் இல்லைங்க அது அப்பீல் ஒன்ஸ் அகேன் இது பண்ணுறது, அப்புறம் ஸ்டே வெக்கேட் பண்ணுறது, இது அங்கே போகணும். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை ஜஸ்டிஸ் சந்துரு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்துரு சொன்னதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. சந்துரு சொன்னது அந்த ட்ரஸ்ட் வந்து மேபி மிஸ்மேனேஜ்னு அவர் சொல்லியிருக்கார். சந்துரு சிங்கிள் ஜட்ஜ். தென் ரெண்டாவது பானுமதி அவர்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபார் த ஃபோர்கோயிங் ரீசன்ஸ் த ஒரிஜினல் சைட் அப்பீல் இஸ் dismissed. However, we make it clear that the order of the learned single judge in number 2757 of 2012 and the judgment made in this appeal may not be construed as expression of opinion on the merits of the matter னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அது உடனே சொல்றது வந்து நான் தவறு என்று சொல்லவில்லை, let the stay be there, பட் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக என்ன இருக்கும் அதை மட்டும் சொல்லுவாங்க. திஸ் இஸ் பானுமதி, அது வாஸ் சந்துரு. கேஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய விளக்கம். இதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள், இது நியாயமாக நடக்கலை, சொல்லலை. அதாவது ஒரு சங்கத்தை உடைப்பதற்கு ஒருவர் திட்டுகிறார் என்று சொன்னால், நான் என்ன யாரும் திட்டினாங்கன்னா நான் நேரடியாக போய் திட்டினவங்கள தான் கேட்பேன். என்னை ஒருத்தர் திட்டினாரு, நான் வாழ்க்கையிலே வந்து ஒருத்தர் தான் என்ன திட்டினார் ஜென்ரலாக திட்டுறது வேற. என்னை வந்து ஒரு தகாத வார்த்தையை சொல்லி ஒரு இளைஞனை திட்டினார். நான் கல்லூரி நாட்களிலே திட்டவன அந்த வார்த்தை என்னை புண்படுத்தியது. முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இன்னைக்கு வரைக்கும் என் வயசு வந்து 25 வயது இளைஞனை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களால் தான். அப்போ எதுக்காக அடித்தேன்? என்ன ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வார்த்தையில் திட்டினோன்னு அடிச்சிட்டேன். அடித்தோன்னே அடையார் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. என்ன உட்காந்துருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்ம பையன் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, தையல் போட வேண்டியிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அவனுக்குன்னு பார்த்த பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னார், பையன் அங்கேயே இருக்கட்டும், ஒருத்தன் அடிச்சிட்டால நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கன்னார் என் தந்தையார். நியாயத்தை பற்றி பேசுகின்றேன். என் தந்தையார்னா அப்போ வந்து லாயர் ஆகிட்டாருங்க. அப்பா வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பண்ணலை. அந்த டைம் ஐ திங்க் வாஸ் இன் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ as assistant information officer, PIB தான் நம்ம எல்லாம் கவர்ன் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் ப்ரொடியூஸ் இன் கோர்ட். முதல் முறையாக நான் கோர்ட்டு வளாகத்தில் பேட்ஜுக்கு போனேன், சைதாபேட் கோர்ட்டுக்கு போனேன். எதுக்கு சொல்கிறேன்னா நியாயத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே போனேன், அந்த கோர்ட் வளாகத்தில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் ரூமில் கூப்பிட்டு போனாங்க. they took me there. கேட்டாங்க, அந்த பையனுக்கு போட்டு இந்த இடத்துல 5 தையல், மூக்கு உடஞ்சிடுச்சு, இங்கே ஃப்ராக்சர். ஏன்னா அவன் கராத்தே தெரியும்னு சொன்னான். எனக்கு கராத்தே தெரியாதப்போ நான் பக்கத்தில் சைக்கிள் தூக்கி அடிச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான், ஏன்னா அவன் அடிச்சுடுவான்னு எனக்கு வந்துச்சு பயம். அதன் பிறகு சொன்னாங்க, என்னத்துக்கு அடிச்சிங்கன்னு. சரி, கால் மீ ஸோ இந்த மாதிரி திட்டினார் சார். அப்படியா, திட்டினா அடிப்பீங்களான்னுட்டேன். இல்லை சார், அந்த வார்த்தையை சொல்லி திட்டினா அடிப்பேன் சார். அப்போ நான் சொன்னா சேம் ரிசல்ட் ஃபார் யூ சார் சொன்னது சரத்குமார். ஐ ரிமெம்பர் ஒன்லி தி வேர்ட் ஐ லேர்ன்ட், அட்மானிஷ்ட் அப்படின்ற வார்த்தையை அன்று நான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை என் மனசில் பதிஞ்சிருக்கு. அட்மானிஷன் சிரிச்சு சொன்னால் டோன்ட் டூ இட் அகேன், தேங்க்யூ சன் வந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். தவறு என்று சொன்னால் சுட்டி காட்டினால் என்னென்ன திருத்திக் கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து முடித்து வைப்பது தான் திறமை. பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு போவது வந்து நல்லதல்ல. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள மனசு இது இருக்குன்னா, அது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போகும்போது, நீங்கள் வந்து ஒருத்தர் திட்டாருன்றதுக்காக அவர் திட்டிட்டு இருந்தாலும் அவர் நேரடியாக போய் நீங்கள் சந்திச்சிருக்கணும். நான் திட்டணும்னு என்ன நடந்துச்சு, நேராக போக வேண்டியதானே. என்ன சார் பேசிட்டு இப்படியே பேசிட்டு இருப்பீங்களா, நீங்கள் போய் கேட்டிருக்கலாமே. தென் இட் would have been a different issue. It would have been a personal issue where personality clashes. அப்படி நடந்திருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. திட்டுவது மட்டும்தான் காரணமா, அல்லது சிலர் பொத்தம்பொதுவாக சொல்லிக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு தான் காரணமா, அப்போ முறைகேடு என்று சொல்வது காரணமா? அண்மையில் உன்னை இதை சொல்லிட்டு நான் கேள்விக்கு உட்காந்துறேன். பிகாஸ் அன்பு சகோதரர் விஷால் அவர்கள் யாரும் எடுத்து கொடுக்குறாங்க, அவருக்கு இன்கம் டேக்ஸே கட்டாமல் 5 வருஷம்
நடிகர் சங்கம் நடந்திருக்குன்னா வாட் இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றார். வாட் இஸ் த ஆக்ட் சே? நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 12A of the Income Tax Act, which has been very clearly exempted from tax. That is Nadigar Sangam Charitable Trust. From the beginning, South Indian Artists Association is not under section 12A from the time it was started. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். What is the income tax limit per person? In the association comes under person or persons is an association. So it very clearly states, இது வந்து எங்களுடைய ஆடிட்டர் அனந்தகுமார் எழுதியிருக்கார். பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் லெட்டர் ஃப்ரம் ஹிம். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பேசுறது இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னதுக்கு ஐ வாண்டட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஒய் வி டிட்ன்ட் பேன்றதை திருப்பி நீங்கள் எழுத்து கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலைமை இருக்கும் சார். South Indian Artists Association is an association of person, AOP, not registered under section 12A, as I told you, of the Income Tax Act, right from the date of its formation. It is an association registered under the Society of Registration Act. The financial details of Messrs. South Indian Artists Association for the past 5 years have been filed with the Register of Society, Tamil Nadu, Chennai. Further, as for the filing income tax returns are concerned, since the association do not have income, as mentioned above, the past 5 years and not registered under section 12A of the Income Tax Act from the date of its formation, it is decided not to file income tax returns based on provision section 139(1) of the Income Tax Act. The section 139(1) of Income Tax Act says that if you don't have profit in any other person or persons, you don't have to pay tax, you don't have to file returns. சொன்னது அந்த 5 வருடத்திற்கு எதற்காக நாங்கள் வந்து அங்கே இன்கம் டேக்ஸ் பக்கம் போலன்றதுக்கு காரணம் இதுதான் ஒழிய it is not a person who does not know how to administrate the association. அப்ப இல்லங்க பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா section 231 of IT Act states as follows. Definition of person very clearly states person includes an individual, Hindu undivided family, a company, a firm, an association of person or a body of individuals, whether incorporated or not. So we come under that. Persons வரும்போது South Indian Artists Association comes under that. So we are exempted as for filing of returns when we have a loss under section 139. சென்னை தேனாம்பேட்டையில் நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதில் போட்டியிடும் விஷால் அணியினர் சரத்குமார் அணியினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தனர். அதாவது நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் அங்கு கட்டடம் குறித்து போடப்பட்ட ஒப்பந்தம் ஆகியவை மையமாக கொண்டு விஷால் அணியினர் தன் மீது சுமத்திய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சரத்குமார் பேசியிருக்கிறார்.